மக்களே, நம்ம அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வழங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நானே அந்த அந்த தெருநாய் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நாங்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கிங் போனாலும் சரி, ஒரு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறப்போ ஒரு 10-15 நாய்க்கள் வந்து அந்த குழந்தையை கடிக்க வந்தது. அது சொல்ல தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, நம்ம எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னா, வெளியே மற்ற பகுதியில் இருக்கிறவங்க எங்கள் பைக்கில் வந்து காரில் வந்து ஒரு இடத்துல அவங்க ஃபீட் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த நாய் மற்ற உயிரினங்களில் அவங்க பாதுகாக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் மற்ற இடத்துல இருந்து வந்து ஒரு இடத்துல நம்ம இது பண்ணிட்டு அந்த இடத்துல அதிகமான நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நாய்க்கடி தெருநாய் பிரச்சனைக்காக நம்ம ஒரு பெரிய திட்டமே நம்ம அறிவிச்சிருக்கோம். அவங்களுக்கான ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மக்களும் சேர்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், யாருமே அந்த பிரைவேட் அன்அட்டெண்டட் டாக்ஸ் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அந்த டாக்ஸ் அந்த நாய்கள்லாம் பார்த்தா ஒருத்தர் அந்த காலர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்லணே ஒழிய இந்த மாதிரி நாய்களுக்கு உணவே வழங்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் ஒரு தெளிவான பதிலையே சொல்லலை. குறிப்பிட்ட கருத்துக்களை முன் வச்சு அவர் பதில் சொல்லலை. ஒரு குழப்பமான பதிலை சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம். முதலாவதாக ஒரு நிகழ்வை அவர் சொல்கிறாரு. அவர் இருக்கிற குடியிருப்பு பகுதியில் சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தப்போ ஒரு 10-15 நாய்கள் கடிக்கிற மாதிரி வந்துச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல அவர் கடிக்கத்தான் வந்துச்சுன்னு அவரே தீர்மானிக்கக்கூடாது. ஏன்னா நாய்கள் வந்து பழகின இடங்களில் சும்மா கடிக்கிறதுக்காகன்னு வராது. வேணா ஒருவேளை தின்பண்டங்கள் வச்சுருக்கலாம், அதை வாங்குறதுக்காக வரலாம், ஏதாவது தருவாங்கன்னு வரலாம், விளையாடுறதுக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் இவங்களே என்ன பண்ணிக்கிறது, ஆவுன்னு கத்தி கூச்சல் போட்டு உடனே அதுக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆகும் நாய்கள், உடனே கடிக்க வருதுன்னு சொல்கிறது. இது ஒரு தவறான ஒரு தகவல். இரண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா, வேறு இடத்துல இருக்கிறவங்க பைக்லையும் கார்லையும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சாப்பாடு போடும்போது அங்கே வந்து நாய்களெல்லாம் சேர்ந்துருதுன்னு சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப தவறான, முற்றிலும் தவறான ஒரு தகவல். சயின்டிஃபிக்காகவும் இது தவறானது தான். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தாலுமே இது தவறான ஒரு தகவல். ஏன்னா நாய்களுக்கு டெரிட்டரி உண்டு, எல்லைகள் உண்டு. அந்த எல்லையை தாண்டி இன்னொரு இடத்துக்கு வராது. நம்ம பேக் பைப்பர் மாதிரி ஒவ்வொருத்தரையாக கூட்டு வாங்க அப்படின்னு கூட்டு போய் ஒரு இடத்துல வந்து அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ எதுக்காக ஒரு சிலர் பைக்லையும் கார்லையும் உணவை எடுத்துக்கிட்டு தூரமான இடங்களுக்கு போய் போடுறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது. அமைச்சர் அருண்ராஜ் ஆசைப்படுற மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அங்கங்கே இருக்கிற நாய்களுக்கு உணவு கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுதான் உண்மையிலே தீர்வு. ஆனால் அப்படி நடக்கிறது இல்லையே. ஒரு சில இடங்கள்